உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றது குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது தமிழக அரசின் கவனக்குறைவால் வான்படை சாதனை நிகழ்ச்சி வேதனை நிகழ்ச்சியாக மாறிவிட்டது என்று விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கடுமையாக விமர்சித்துள்ளது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியின் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் வரை உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தமிழக அரசின் நிர்வாக சீர்கேடுகளை காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு மீண்டும் தமிழக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பக்கத்தில் விமானப்படையின் வான்படை சாகச கண்காட்சியை காண மக்கள் கூட்டம் வரும் என்று அரசு ஏன் முன்கூட்டியே கவனிக்க தவறியுள்ளதாக கூறியுள்ளார். லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்திற்கு ஏற்ற வகையில் தேவையான குடிநீர் வசதியை ஏற்படுத்தவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் ஆக்சிஜன் பற்றாக்குறையை அகற்ற போதிய இடவசதியை ஒழுங்குபடுத்தவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முறையான முதலுதவி சிகிச்சை மையங்களையும் ஏற்பாடு செய்யவில்லை எனவும் கூறியுள்ளார். அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது. அரசு இனிவரும் காலங்களிலாவது இதுபோன்ற நிகழ்வுகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று விமர்சனம் செய்துள்ளார். அண்மையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்பது குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் தமிழக அரசை விமர்சித்து பதிவிட்டிருப்பது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.